உதவி செய்ய காலை வணக்கம். 7 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கும் நிலையில் கூடுதல் மனுவை தாக்கல் செய்தது தமிழ்நாடு அரசு. மீண்டும் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியது சட்டவிரோதம் என அறிவிக்க கோரிக்கை. தேர்தல் ஆணையர் நியமன திருத்த மசோதா மாநிலங்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றம். காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. மழை வெள்ளத்தின் போது எண்ணெய் கழிவு கலந்த எண்ணூரில் மத்திய குழுவினர் நேரில் ஆய்வு. நெட்டுக்குப்பம் பகுதியில் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். Our Ennur thermal port is also here. 9 hamlets and consisting of 750 boats. எண்ணூரில் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியை விரைவுபடுத்த பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. நவீன இயந்திரங்கள் மூலம் எண்ணெய் கழிவுகள் அகற்றப்படுவதாக கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹூ தகவல். வெள்ள பாதிப்பு தொடர்பான ஆய்வறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்படும். மத்திய குழுவின் தலைவர் நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. மத்திய அரசிடம் கூடுதல் நிதி கேட்டு வலியுறுத்துவோம் என அமைச்சர் உதயநிதி திட்டவட்டம். தமிழகத்தில் இன்று தொடங்குகிறது அரையாண்டு தேர்வு. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு புதிய பாடப்புத்தகங்கள் விநியோகம். மத்திய பிரதேச முதலமைச்சராக மோகன் யாதவும் சத்தீஸ்கர் முதலமைச்சராக விஷ்ணுதேவ் சாயும் இன்று பதவியேற்கின்றனர். பதவியேற்பு விழாக்களில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்பதால் பாதுகாப்பு அதிகரிப்பு. ராஜஸ்தான் முதலமைச்சராக முதல் முறையாக எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற பஜன்லால் சர்மா தேர்வு. 2 துணை முதலமைச்சர்களையும் அறிவித்தது பாஜக. ஸ்ரீரங்கம் கோயில் ஐயப்ப பக்தர்களை தாக்கியதாக 3 ஊழியர்களை கைது செய்தது காவல்துறை. ஊழியர்கள் 3 பேரை ஆந்திராவைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் அளித்த புகாரில் நடவடிக்கை. ஸ்ரீரங்கம் கோயிலில் ஐயப்ப பக்தர்கள் தாக்கப்பட்டதாக கூறி இந்து முன்னணி அமைப்பினர் மற்றும் பாஜகவினர் போராட்டம். கோவில் ஊழியர்களை கண்டிக்கின்றோம். பக்தர்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். நிச்சாம் புயலின் போது சிறப்பாக பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் ஆதாரங்கள் அடிப்படையிலேயே தீர்ப்பளித்ததாக வேலூர் முன்னாள் நீதிபதி விளக்கம். தனக்கு எதிராக தனி நீதிபதி தெரிவித்த கருத்துக்களை நீக்கக் கோரி உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு கடிதம். ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் ஆர்.கே. சுரேஷிடம் 7 மணி நேரமாக விசாரணை. வங்கி பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்களுடன் இன்று மீண்டும் ஆஜராக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் உத்தரவு. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி 15ஆம் தேதி தொடக்கம். 10ஆம் வகுப்பு தேர்வு மார்ச் 13 வரையும், 12ஆம் வகுப்பு தேர்வு ஏப்ரல் 2 வரையும் நடைபெறும் என அறிவிப்பு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் அருணா ஜெகதீசன் ஆணையம் குறிப்பிட்ட அதிகாரிகள் மீதான நடவடிக்கை கைவிடப்பட்டதா என உயர்நீதிமன்றம் கேள்வி. சிபிஐ தரப்பு பதிலளிக்க உத்தரவு. ஒடிஷாவில் கைவிடப்பட்ட ஆழ்துளை கிணற்றிலிருந்து பச்சிளம் குழந்தை பாதுகாப்பாக மீட்பு. குழந்தையை வீசிச் சென்றது யார் என போலீசார் விசாரணை.
சமூக நலத் திட்டங்களில் சமரசம் இல்லாமல் நிதி செலவுகளை மேற்கொள்வது அவசியம். இந்திய பொருளாதாரம் சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். 18ஆம் படி ஏற முடியாமல் ஏராளமானோர் பந்தள வலிய கோயிலில் இருமுடி செலுத்துகின்றனர். காசாவில் போரை நிறுத்த வலியுறுத்தி ஐநா சபையில் தீர்மானம் நிறைவேற்றம். இந்தியா உள்ளிட்ட 153 நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிப்பு. இந்திய அணிக்கு எதிரான 2வது T20 போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி. மழை குறுக்கிட்ட ஆட்டத்தில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை வசமாக்கியது. திருச்சி ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலில் ஆந்திர மாநில ஐயப்ப பக்தர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக வீடியோ வெளியாகி அதிர வைத்துள்ளது. ஐயப்ப பக்தர்கள் அளித்த புகாரின் பேரில் 3 கோயில் ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நூற்றி 8 வைணவ திருத்தலங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவில். இங்கு பதிவு செய்யப்பட்ட காட்சிகள்தான் இவை. உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா களை கட்டிய நிலையில் ஆந்திராவிலிருந்து தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. ஆந்திர மாநிலம் ஏலூருவில் இருந்து 34 பேர் கொண்ட ஐயப்ப பக்தர்கள் குழுவினர் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்றுள்ளனர். தரிசனம் செய்வதற்காக கருவறை அருகே உள்ள காயத்ரி மண்டபத்திற்குள் செல்லும் போது பிற பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நெருக்கிக் கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. அவர்கள் கோஷமிட்டபடியும் உண்டியலை தட்டியபடியும் இருந்ததால் அங்கிருந்த காவலர்களுடன் கோயிலின் தற்காலிக பணியாளர்களான பரத், செல்வகுமார் மற்றும் விக்னேஷ் ஆகியோர் பக்தர்களை அமைதிப்படுத்த முயன்றுள்ளனர். ஆனால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. அப்போது இரு தரப்பினருமே ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் ஆந்திராவைச் சேர்ந்த சென்னாராவ் காயமடைந்தார். திருவிழா கோலத்தில் இருந்த காயத்ரி மண்டபத்தில் சென்னாராவின் மூக்கு உடைந்து ரத்தம் சொட்டியதைக் கண்ட மற்ற ஐயப்ப பக்தர்கள் ஆத்திரமடைந்தனர். இதனால் அவர்களை சமாதானப்படுத்த முயன்ற காவலர்களுக்கு எதிராக கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த கோயில் உதவி ஆணையர் நிவேதா லட்சுமி, ஆய்வாளர் அரங்கநாதன் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கோயிலில் இருந்து வெளியே அழைத்து வந்தனர். இதனிடையே கோயில் நடை சாத்தப்பட்டு அப்பகுதி தூய்மைப்படுத்தப்பட்டு பரிகார பூஜைகளுக்கு பிறகு நடை திறக்கப்பட்டது. தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஐயப்ப பக்தர் ஒருவர் எடுத்த வீடியோதான் தற்போதும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ஆனால் சம்பவத்தின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்த மூலஸ்தானம் பகுதியில் கண்காணிப்பு கேமரா இல்லை என கூறப்படுகிறது. தாக்குதலை கண்டித்த பிற பக்தர்கள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர். தரிசனம் பண்ண அவங்கள இந்த மாதிரி கோவில் நிர்வாகத்தில் அந்த எம்ப்ளாயீஸு ஊழியர்கள் செய்த தவறு தான். அந்த தவறை தண்டிக்கக்கூடியவங்க பெருமாள் தான். அந்த பெருமாள் நேரடியாக தண்டிக்கலைனாலும் அந்த இருக்கிற ஆஃபீஸர் அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து அதை யாருக்கும் இந்த பக்தர்களுக்கு தொந்தரவு அப்படி பண்ணுவோம். ஆனால் தவறு யார் மீது என சொல்ல விரும்பவில்லை என்றும் காவல்துறை விசாரித்து நடவடிக்கை எடுக்கட்டும் என்றும் கோயில் இணை ஆணையர் மாரியப்பன் தெரிவித்துள்ளார். ஐயப்ப பக்தர்கள் நினைக்கிறது காலையில் ஆரம்பிச்சா சாயந்தரத்துக்குள்ள ஒரு 8 கோயில் 10 கோயில் போகணும். கண்டிப்பா அது தவிர திருப்பதி போயிருவாங்களா இங்க முடிச்சு திருவானைக்கல் முடிச்சு சமயம் முடிச்சு வெக்காலயம் முடிச்சு இதெல்லாம் முடிச்சு சாயந்தரத்துக்குள்ள போகணும் எப்படி முடியும்? அதனால அவன் ஒரே நிற்கக்கூடாது, எங்கேயும் நிற்கக்கூடாது, நிப்பாட்டம் அடிக்க வரான்.
கடந்த ஆண்டுகளிலும் இதே போன்ற சம்பவங்கள் நடந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் கோயிலில் இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் சிலர் பக்தர்களுக்கு ஆதரவாக திரண்டனர். இந்நிலையில் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் பக்தர்கள் தாக்கப்பட்ட புகாரில் கோயில் ஊழியர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீரங்கம் கோயிலில் ஆந்திராவைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து இந்து முன்னணி அமைப்பினர் மற்றும் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திராவை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் அளித்த புகாரின் பேரில் கோயில் ஊழியர்களான பரத், செல்வா, விக்னேஷ் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். எண்ணூரில் கடலில் கலந்த எண்ணெயை அகற்றும் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ள நிலையில் நவீன இயந்திரங்கள் மூலம் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணி நடைபெற்று வருவதாக கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹூ தெரிவித்துள்ளார். மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது எண்ணூரில் மழைநீரோடு எண்ணெய் கழிவு கலந்தது தொடர்பான வழக்கை தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து விசாரித்து வருகிறது. இது தொடர்பாக நேற்று மீண்டும் விசாரணை நடந்தபோது கடலில் எண்ணெய் கழிவு கலப்பதை தடுக்க தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் போர்க்கால அடிப்படையில் எண்ணெய் கழிவுகள் அகற்றப்பட்டு வருவதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. குருஷேத்ரா போர்க்குல மக்களுக்கான பாதுகாப்பு நீண்டு கொண்டே போவதாக தெரிவித்த தீர்ப்பாயம் எண்ணெய் கலந்ததால் மீன்கள் உயிரிழந்தது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்வீர்களா என்று அரசுக்கு கேள்வி எழுப்பியது. எண்ணெய் கசிவு தொடர்பான ட்ரோன் காட்சியை பார்க்க வேண்டும் என விசாரணையின் போது கேட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனம் எண்ணெய் கசிவை படம் பிடிக்க ட்ரோனை அனுமதிக்க முடியாது என்று மறுத்துவிட்டது. வெள்ள நீரில் எண்ணெய் கலந்தது மனிதரால் ஏற்பட்ட பேரிடர் என்றும் இது இயற்கை பேரிடர் அல்ல எனவும் வாதிட்ட தமிழ்நாடு அரசு சிபிசிஎல் நிர்வாகம்தான் மீனவர்களுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கூறியது. ஆனால் தாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று சிபிசிஎல் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து எண்ணெய் அகற்றும் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று உத்தரவிட்ட தீர்ப்பாயம் எண்ணெய் அகற்றும் பணியில் ஈடுபடுபவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க தமிழ்நாடு அரசு சிபிசிஎல் மற்றும் மேலும் சிறார்களை எண்ணெய் எள்ளும் பணிகளுக்கு அனுப்ப வேண்டாம் என்று பெற்றோருக்கு அறிவுறுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்ட தீர்ப்பாயம் வழக்கு விசாரணையை வரும் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்தது. எண்ணூர் முகத்துவாரம் அருகே எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் சிவசங்கர் தீர்ப்பாயத்தின் அறிவுறுத்தலின்படி கழிவுகளை அகற்றும் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். இந்த நிறுவனம் ஒன்றிய அரசிற்கு சொந்தமான நிறுவனம், மாநில அரசிற்கு சொந்தமான நிறுவனம் என்றால் நாம் நேரடியாக இந்த நடவடிக்கையில் இறங்க முடியும். ஒன்றிய அரசிற்கு சொந்தமான நிறுவனம் என்ற காரணத்தினால் உயர்நீதிமன்ற அறிவுரைப்படி இந்த பணிகள் நடைபெறுகிறது. அந்த பணிகளை துரிதப்படுத்துவதற்கான பணிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். வெள்ளத்திலிருந்து மீண்ட சென்னை எண்ணூர் பகுதி மக்கள் எண்ணெய் கசிவால் தற்போது கண்ணீரில் தத்தளித்து வருகின்றனர். காசு பணம் கூட வேண்டாம், வாழ்விடத்தை மட்டும் சுத்தம் செய்து தாருங்கள் என அவர்கள் விரக்தியுடன் கோரிக்கை விடுக்கின்றனர். காசு பணம் எதுவுமே தேவையில்லை, இருக்கிறத சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு நல்ல மாதிரியா மேற்கொண்டு ஆயில் வரக்கூடாது, தடுத்தா போதும். இழப்பீடு கூட வேண்டாம், இடத்தை மட்டும் சுத்தம் செய்யுங்கள் என்ற விரக்தியான மனநிலைக்கு சென்று விட்டனர் சென்னை எண்ணூர் மக்கள். மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பில் இருந்து மீண்டு சென்னை மாநகர் இயல்பு நிலைக்கு வந்துள்ள நிலையில் எர்ணாவூர், எண்ணூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் மட்டும் இன்று வரை இன்னரில் தவித்து வருகின்றனர். சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் இருந்து வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட எண்ணெய் கழிவுகளால் வீடுகள், படகுகள், வலைகள் உள்ளிட்டவை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நீர்நிலைகள், கடலிலும் எண்ணெய் படிந்திருப்பது மக்களின் வாழ்வாதாரத்தை சிதைத்துள்ளது. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல வெள்ளத்தில் இருந்து மீண்ட மக்களிடையே ஆறாத ரணமாக மாறியிருக்கிறது இந்த எண்ணெய் படல பாதிப்பு. இதனால் பெரும் துன்பத்திற்கு உள்ளாகியிருக்கும் மக்கள் காசு பணம் கூட வேண்டாம், வாழ்விடத்தை மட்டும் சுத்தம் செய்து தாருங்கள் என விரக்தியுடன் கோரிக்கை விடுக்கின்றனர். இனிமேல் இதுபோன்ற எண்ணெய் கசிவு ஏற்படாது என்ற உத்தரவாதத்தை அரசு வழங்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நஷ்டடி இழப்பு எதுவும் தேவையில்லை, இடத்த சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு மேற்கொண்டு எந்த ஆயிலும் வரக்கூடாது. இதுக்கு உத்தரவாதம் வருஷம் எந்த வருஷம் ஒரு வருஷம் போயிடக்கூடாது. எங்கள் லைஃப் ஃபுல்லாக நாங்கள் பெருங்களாயிட்டோம், சின்ன குழந்தைங்க இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாருக்கும் பயன்பட இந்த ஆயில் மேற்கொண்டு வரக்கூடாது. சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆளாகி இருப்பதாக கூறும் மீனவர்கள் வாழ்வாதாரத்தை முற்றிலும் இழந்துள்ளதாக கூறுகின்றனர். நிறைய பாதிப்பு, நிறைய சொல்ல முடியாத பாதிப்பு வருஷம் நடக்குது. வருஷம் அந்த வெதர் நல்ல மழை டைம்ல புயல் அடிக்கும் போது இது பண்றாங்க.